ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரம் ஒரு முறையாவது முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் பிச்சுட்டு வந்தாச்சு. இதுமாரி கோல் இல்லாமல் நல்லா உருவி எடுத்துக்கலாம். உருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி ஒரு கையில் பஞ்சாக எடுத்துகிட்டு இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது டெய்லியும் வாரம் ஒரு முறையாவது நீங்கள் இது சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதுமாரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வணங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் முட்டை போட்டு செய்யலாம். முட்டை போட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இப்படி பஞ்சாக எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் கட் பண்ணியாச்சு. இதுலேயே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேனில் ஒரு ஆயில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஆனியனும் வரமிளகாவும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதிலே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரையை நல்லா தண்ணியை இதுமாரி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீரையை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் வேணுனாலும் தேங்காய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இப்படியும் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. உங்களுக்கு முருங்கைக்கீரை பொரியல் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.